ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னன்சியில் இந்த எம்டி ஸ்கேன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அது எந்த வீக்ஸ்கில் அந்த எம்டி ஸ்கேன் எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம். ஆக்சுவலாக என்னோடய வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு கொஞ்சம் கோல்டு ப்ராப்ளம் இருக்கிறனால வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த என்டி ஸ்கேன் பார்த்தீங்கன்னா 11லேருந்து 14 வாரத்துக்குள்ள இந்த என்டி ஸ்கேன் எடுக்கணும். ஏன் இந்த என்டி ஸ்கேன் எடுக்கணும் பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தையோட உறுப்புக்கள்லாம் அந்த வாரத்துக்குள்ள தான் வளர்ந்துருக்கும். ஸோ எந்த குறைபாடு இல்லாமல் ஆரோக்கியமான குழந்தை அப்படிங்கிறத இந்த என்டி ஸ்கேனில் தான் கண்டுபிடிப்பாங்க. அதாவது குரோமோசோம் குறைபாடுனால அப்நார்மல் பேபியா நார்மல் பேபியாங்கிறத கண்டுபிடிப்பாங்க. அதாவது ஒருவேளை அப்நார்மல் பேபியாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத அடுத்து பார்ப்பாங்க. ஸோ இதுக்காக கண்டிப்பாக இந்த என்டி ஸ்கேன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த என்டி ஸ்கேன் நிறையா பேர் பயந்துட்டு இருப்பாங்க, பெயினாலாம் இருக்குமோன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வெஜைனால ஸ்கேன் எடுத்தால் தான் லைட்டாக பெயின் இருக்கும். இந்த மாதிரி ஸ்கேன் எடுக்கிறப்போ இதில் பெயின் இருக்காது. நமக்கும் சரி நம்ம குழந்தைக்குமே சரி இந்த ஸ்கேன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தையோட உறுப்புக்கள்லாம் 100% இந்த 3 மாதத்துக்குள்ளே, அதாவது அந்த 11-14 வாரத்துக்குள்ளே வளர்ந்துருக்கும். என்ன குழந்தை அப்படிங்கிறது வரைக்கும் இந்த ஸ்கேனில் தெரிஞ்சிடும். அந்தளவுக்கு உறுப்புகள் வளர்ந்துருக்கும். இது என்ன குழந்தை அப்படிங்கிறத நம்ம கண்ட்ரியில் சொல்ல மாட்டாங்க. பட் ஃபாரின் கண்ட்ரியில் இதை சொல்கிறாங்க. இப்போ நிறையா பேர் ஃபாரின்லலாம் போயிட்டு ஸ்கேன் எடுத்துகிட்டு இப்போ ரிவீல் பண்ணுறாங்க. நிறைய அந்த மாதிரி சோசியல் மீடியாவில் நம்மளால் பார்க்க முடியும். இதையும் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த 3 மாதத்துக்குள்ளேயே இந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது சொல்கிறேன். இந்த ஸ்கேன் எடுத்தாக்களே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா டபுள் மார்க் பிளட் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு டாக்டர் எடுக்க சொல்லுவாங்க. ஒரு சில பேருக்கு சொல்ல மாட்டாங்க. பட் ஒரு சில பேருக்கு நிறைய டாக்டர்ஸ் சொல்லுவாங்க. எனக்கு என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சிலுமே எடுக்க சொல்லியிருந்தாங்க. இப்போவுமே எடுக்க சொல்லியிருந்தாங்க. இது எதுக்காக இந்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கேனையும் இந்த பிளட் டெஸ்ட்டு டபுள் மார்க் பிளட் டெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதையுமே கம்பேர் பண்ணி பார்க்க அக்யூட்டாக ரிசல்ட்டு தெரியும். ஸோ இதுக்காக தான் இந்த டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு டபுள் மார்க் ஸ்கேன் எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னா, அதை டபுள் மார்க் பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பட் அதோட ப்ரைஸ் காஸ்ட்லி தான். பட் அது எடுக்கிறது ரொம்பவே நல்லது. டபுள் மார்க் பிளட் டெஸ்ட்டுக்கு நான் எவ்வளோ பே பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 3600 நான் பே பண்ணேன். ஒரு சில ஹாஸ்பிட்டலில் கம்மியாகவும் இருக்குது, ஒரு சில ஹாஸ்பிட்டலில் அதிகமாகவும் இருக்குது. நான் இவ்வளோ தான் பே பண்ணேன். அடுத்து என்டி ஸ்கேனுக்கு எவ்வளோ ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1700. இது மோஸ்ட்லி எல்லா ஹாஸ்பிட்டல்லுமே 1500, 600, 700 இவ்வளோ தான் இருக்கும். ஸோ இதான் நான் இந்த ஸ்கேனுக்காக ப்ரைஸ் இவ்வளோ தான்.